வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க, ஆழமான உணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஆழமான உணர்வுக்கு மேலே அதுக்கு மேலே உயர்வான ஒரு எண்ணம் இருக்குது. நம்மளை பற்றி நமக்கே என்னன்னே தெரியறதே இல்லை. நம்ம எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆள், நமக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் தெரியும்னு சொல்லி நமக்கே தெரியாது. நீங்கள் உங்களை பற்றி எவ்வளோ தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு மேலேயே உங்களோட ஆழமான மனசில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த என்னென்ன விஷயங்கள், எல்லா விஷயங்களுக்குமே அதுக்கு கேள்வி தெரியும், பதில் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் நமக்கு நம்ம உணர்றது இல்லை. அதுதான் விஷயம். இப்போது நீங்கள் யார், உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, உங்களுக்கு என்னென்ன தெரியும், என்னென்ன தெரியாது, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும், உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது, அந்த மாதிரி பல கேள்விகளை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களுக்குள்ளேயே நான் யார், எப்படிப்பட்டவன், எந்த மாதிரி எனக்கு எண்ணம் இருக்குது, நான் என்ன மாதிரி வாழ்க்கையில் ஆகணும்னு எல்லா கேள்விகளும் உங்களுக்கு நீங்களே தூங்குறதுக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு விஷயமும் உங்களுக்கு ரெண்டு மாதிரி உங்கள் மைண்ட் உங்களுக்கு வெளிப்படுத்தும். ஒன்று, உங்களுக்கு க்ரியேட்டிவாக உங்கள் வாழ்க்கையில் எப்படி உங்கள் வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயங்களை உங்களோட எண்ணத்துலேருந்தே வரும். அப்படி உங்களோட எண்ணத்துலேருந்தே வரலைன்னா அடுத்த நாள் அதை என்ன பண்ணுமா, உங்கள் சூழ்நிலையிலேருந்து, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே, உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லேருந்தே நீங்கள் கேட்குற கேள்விக்கு அது பதிலாக வருமா? எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்போ நான் கேட்குறேன், நான் யார் அப்படின்னு கேட்குறேன்னா, நான் யாருன்னு சொல்லி எனக்குள்ளே நான் கேட்கும் போதே அப்படின்னா என்ன, எனக்கு ஒரு தெளிவில்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் நான் யாருன்னு சொல்லிட்டு என் ஆழ் மனசுக்குள்ளே கண்டிப்பாக அதுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா, எனக்கு ஒரு வீடியோ ஃபார்மாவோ ஒரு டிவி ஃபார்ம்லையோ இல்லை யாரோ என்னை பற்றி சொல்லுவாங்க, ஆர் என்னை பற்றி ஒரு ஏதோ ஒன்று வரும், அது நான் லிங்க் பண்ணிவிட்டு ஓ இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி பல இன்ஃபர்மேஷன், பல ஃபைல், பல விஷயங்கள் அது நம்ம கொண்டு நிறுத்துமா. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஒரு பேரண்டிங் விஷயம் இதில் போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாணத்துக்கு போகும்போது என் மைண்டெல்லாம் இதில் தான் இருக்குது. ஓகே, இதை நம்ம கண்டினியூ பண்ணுறோமா, இது இந்த லைனில் போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, இந்த கவுன்சிலிங் விஷயம் பண்ணலாமா வேண்டாமா ஒரு குழப்பத்திலே இருக்கேன். நான் போகிறேன், எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அந்த கல்யாணத்தில் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா போய் சாப்பிட்றோம், எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அப்போ நான் வெளியில் காருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கார் பார்க் தூரமாக இருந்தால் எங்கள் வீட்டுக்கார் போய் எடுத்துகிட்டு போயிருக்காரு. நான் வெளியே நின்றுட்டுருக்கேன். அப்போ ஒருத்தவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்தீங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, என் வாழ்க்கையை அது பெரட்டி போட்டுருச்சு, எனக்கு அதனால் பல நல்ல விஷயங்கள் கிடைச்சிது, உங்களோட அறிவுரை தான் நான் இன்னும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஓ ஓகே. அப்போ நான் என்ன கேள்வியை எனக்குள்ளே நான் கேட்டனோ, என்ன குழப்பத்தில் இருந்தனோ அதுக்கான விட இன்னொருத்தவங்க மூலியமாக கிடைக்குது. ஸோ நீங்கள் தேடுற பதில், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. ஆனால் உங்கள் கேள்விக்கு உங்ககிட்டே பதில் இருக்குது. அந்த பதில் ஒன்று உங்கள் எண்ணமே உங்களுக்கு அந்த பதிலை தெளிவுபடுத்தும். அப்படி இல்லைன்னா உங்கள் சூழ்நிலையிலேருந்து உங்களுக்கு பதில் வரும். ஆனால் அதுதான் உங்களுக்கு நீங்கள் தேடுற கேள்வியும் உங்களுக்கு புரியணும், அதுதான் பதிலுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கேள்வியும் நானே பதிலும் நானே மாதிரி உங்களுக்குள்ளே அந்த எல்லா கேள்விக்கும் பதிலும் இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு, அந்த கேள்வி வந்துச்சா, பதில் வந்துச்சான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஓகேயா?